தினமொரு வசனம். 1 யோவான் 1வது அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. விளக்கம். தேவனோடு ஒரு சிறந்த கிறிஸ்தவன் தனக்குள்ள நெருங்கிய உறவு முறையிலிருந்து சிறிது நேரம் ஓய்வெடுத்துக் கொள்ளலாமா? இது ஏற்றுக்கொள்ள முடியாதது போல தோன்றுகிறதல்லவா? தேவனோடு நாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் எந்த நேரத்திலும் நடக்க வேண்டும் என்பதை அறிய வேண்டும். ஆனால் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நாம் சில வேளைகளில் நம்முடைய சொந்த வழியை பின்பற்றி தேவனோடு நமக்குள்ள ஐக்கியத்தை புறக்கணிக்கிறோம் அல்லவா? இந்த கொள்கை விளையாட்டு வீரர்களுக்கு பொருந்தும். கூடைப்பந்து விளையாட்டில் ஒரு ஆற்றல் மிக்க விளையாட்டு வீரரான கிராண்ட் ஹில் தான் கூடைப்பந்து விளையாடாமல் ஓய்வெடுக்கும் காலத்தை குறித்து இவ்வாறு கூறினார். நான் ஒரு வாரம் கூடைப்பந்து விளையாட்டை விளையாடாமல் இருக்க முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை. நான் ஒரு நாள் விளையாடாமல் இருந்தாலும் என்னுடைய ஆற்றல் குறைந்து விட்டது போல உணர்கிறேன். கிறிஸ்தவர்களாகிய நாம் தேவனோடு உள்ள நம்முடைய உறவு முறையிலிருந்து ஓய்வெடுப்போம் என்றால் நம்முடைய ஆற்றலும் குறைந்துவிடும். அவருடைய வார்த்தையிலிருந்து நாம் பெறும் வழிநடத்துதலையும் ஜெபத்தில் நாம் அனுபவிக்கும் ஐக்கியத்தையும் இழந்து விடுவோம். நாம் தேவையற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் அளித்து தேவனால் தடை செய்யப்பட்ட செயல்களை செய்வதன் காரணமாக வீழ்ச்சி அடைந்து விடுவோம். கிறிஸ்துவிலுள்ள விசுவாசத்தின் மூலமாக நீங்கள் நீண்ட காலமாக தேவனுடைய பிள்ளையாக இருந்தாலும் அவரோடு உள்ள உங்களுடைய உறவு முறையை காத்து கொள்ள வேண்டும். அந்த உறவு முறை சபைக்கு செல்வதோடு அல்லது அனுதின தியானங்களோடு நின்றுவிடக் கூடாது. அது ஒரு தொடர்ச்சியான உறவு முறையாக இருக்க வேண்டும். தேவனோடு உங்களுக்குள்ள உறவு முறையிலிருந்து ஓய்வெடுத்தல் உங்களுடைய கிறிஸ்தவ நடையை பலவீனமாக்கும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஆரோக்கியத்தை காத்து கொள்வதற்கு கிறிஸ்துவோடு அனுதினமும் நடக்க கிருபை பாராட்டும். ஆமென்.